திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில்ல போட்டி போலரைசேஷன் பண்ணி மக்களவை தேர்தலில் 3 அல்லது 4 எம்பி சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் விரும்புவார். ஸ்டாலின் விரும்புறாரு. ஸ்டாலினுக்கு தான் பெரிய லாபம். 2019, 2021, 24 கன்சாலிடேட் பண்ணி வெற்றி பெறக்கூடிய திருமாவளவன் தேமுதிக அவரது கூடுதல் பலம். ஒரு வீடியோ வெளியிட்டாரு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த முடிவுன்னு அதுல களத்தை உணர்ந்துட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர். சீமானுக்கு வருகையிலே அவர் உணர்ந்துட்டாரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி விஜய் எதிரியா பார்க்கல, சீமானதான் எதிரியா பார்க்கிறாரு. அண்ணாமலையும் எடப்பாடி கூட ஈரோடு கிழக்குல 2 பூத்துல தான் லீட் காட்ட முடிஞ்சது. அன்புமணி எடப்பாடி கூட கம்பைன் பண்ணதிலே கட்சி ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சு. பாமக நல்ல சீட்டு கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. களத்துக்குள்ள வராத விஜய் ரொம்ப சிம்பிளா அடிபட்டு போவார் வட தமிழகத்துல. சீமான் பிளஸ் விஜய், இதுதான் அந்த விக்கிரவாண்டியை வட தமிழகத்துல ரிப்பீட் பண்ணதுக்கு திருமா நினைக்கிறாரு. 100% நுணுக்கமா திருமாவளவனுக்கு தெரியும். ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆச்சார பூபதிகள் சீமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு கில்லிங் சைலன்ஸ் பண்றதுக்காக விஜய் விஜய்பாங்க. சரி, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. விஜய் என்னத்தை சொல்ல, இவங்க எல்லாம் இப்படித்தான் செயல்படுவாங்க. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில்ல போட்டி என்ன கணக்கு சார்? திருமாவளவன் போலரைசேஷன் பண்ணி மக்களவை தேர்தலில் 3 அல்லது 4 எம்பி சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறார். அப்போ மக்களவை தான் அவருடைய முன்னாடி அவருடைய பேச்சு இருக்கும், நான் பிரதமர் ஆகக்கூடாதாங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கும். இப்போ இந்த எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு எம்பி தொகுதியை விட்டுட்டு வர அளவுக்கு அவருக்கு. அன்புமணி எடப்பாடி கூட கம்பைன் பண்ணதிலே கட்சி ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சு. பாமக அது நல்ல சீட்டு கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா நான் தான் சொன்னேன், அன்புமணி தனிச்சுன்னா வன்னியர் எழுச்சி எடப்பாடியிலே வரும், உங்களுக்கு ஐகணிஸ் உங்களை தூக்கி போட்ட மாதிரி சௌமியா அன்புமணியும் உங்களை தூக்கி போட்டுருவாங்கன்னு அந்த த்ரெட்டை கொடுத்தது நான் தான். அப்போ அந்த இடத்துல நான் பாமகவே ஏற்றுட்டு கொண்டு நினச்சிருப்பாரு. அப்போ பாமக மெரிட்டு அதை சொன்னேன் அந்த இடத்துக்குள்ள. அதில் தான் மறண்டு போய் அவர் ராஜ்யசபாவும் 18 சீட்டும் கொடுத்தார். அவர் தேமுதிக மதிக்கலை, நாயுடு சம சக்தியை அவர் மதிக்கலை, வன்னியரில் தான் அவர் மதித்தார். ஸோ வன்னியர் சக்தியை மதித்து 18 கொடுத்துட்டாரு. நல்ல சீட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவு கன்வெர்டபிலிட்டி இருக்கக்கூடிய சீட்டு அவங்க கையில் வந்துட்டுன்னு சொல்லும்போது பாமக அங்கே ஒரு சக்தியாட்டு மீண்டும் 2009க்கு பிறகு அவங்க பிளவில் வீழ்ந்துருவாங்கன்னு சொன்ன சூழ்நிலையில் அவங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பலத்தில் அவங்க தாக்கு பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாமக தாக்கு பிடிச்சி நிற்கும்போது இந்த சைடு 10 சீட்டு வாங்கி நாயுடுகளை போலரைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாயுடு, போயர் ஒட்டர், தொட்டிய நாயக்கர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார் மற்றும் புறமொழி சோதரர்கள், அதுக்காக கேப்டன் விஜயகாந்துக்கு அணங்கே முருகேசன் நாடாரு, அதெல்லாம் மறுக்க வரல. வெள்ளாளர் அதெல்லாம் கொடுக்குறாங்க, நான் மறுக்க வரல. பட் பை அண்ட் லார்ஜ் தெலுங்கு தாய்மொழி மக்கள் தான் அவங்களுக்கு பெரிய ஆதரவு வளையமாக இன்னைக்கு இருக்காங்க. அப்போ அவங்களும் அதை கன்சால்டேட் பண்ணுறாங்க. ஸ்டாலினும் அந்த கன்சால்டேஷனை மதித்து 10 சீட்டு அந்த ஜமீன்தார் அதுலாம் இருந்த ஒரு இது. இப்போ நான் 77 இப்போ ராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு அவர் ஒரு பையன், அவங்க சித்தப்பாக்குற 2 பிள்ளைங்க. சொத்தை அவர் 3ஆக பிரித்தார். பெரிய மெக்னானிமிட்டி உள்ள ஒரு தலைவர். 77 அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா, ராமச்சந்திரன் நாயுடு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா, நாயுடு சீஃப் மினிஸ்டரோட டீனேஜில் நம்ம போனவங்க. பட் அந்த கம்யூனிட்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டியாக தமிழ் மண்ணில் இருக்கக்கூடியவங்க எக்கச்சக்கம். இது ராமகிருஷ்ணன் நாயுடுலேருந்து, நாராயணசாமி நாயுடுலேருந்து, காமராஜருக்காக காந்தியை மன்னிப்பு கேட்க வச்ச சேலம் வரதராஜ நாயுடுலேருந்து, கிருஷ்ணசாமி நாயுடுலேருந்து, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ்ஆர் நாயுடு, காமராஜ் தோல்விக்கு காரணமான எஸ்ஆர் நாயுடுலேருந்து, இது ராஜாராம் நாயுடு நம்ம திருமங்கலத்திலேருந்து வெரி பவர்ஃபுல்லாக ஜமீன்தார்களாக, நில உடைமையாளர்களாக அரசியல் அரங்கத்துக்குள்ளே தமிழ் மண்ணில் ஜொலித்த ஒரு சமூகம். அந்த சமூகத்தோட ஒரு பிரதிநிதிங்க அடிப்படையில் கேப்டன் விஜயகாந்த் பொதுத்தளத்தில் வந்தவர் தான், நான் மறுக்க வரல. இன்றைய உள்ள லெவலில் அதை இது பண்ணி அந்த கன்சல்டேஷனுக்காக 10 சீட்டு அவங்க வாங்கிட்டாங்க. அதில் 5 or 6 நாயுடுகள் கேண்டிடேட் போட்டிருக்காங்களோட தகவல் வரும்போது திருமாவளவன் தலித் கன்சல்டேஷனை, பரையர் கன்சல்டேஷனை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது தப்பு இல்லை, அது ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் ஏன் எடுக்கிறாருன்னா, அவரை பொறுத்த அளவில் சீமானுக்கு அதிரடி தான் அவருக்கு உள் மனசுக்குள்ள. இது வெளியே விஜய்னு கற்பனை ஓட்டை பற்றி சொன்னாலும் கூட விஜய் ஓட்டான சீமான் தான் அவருக்கு பிரச்சனை. ஏன்னா சீமான் தான் முத தமிழக அரசியல் களத்துக்குள்ள பரையர் கம்யூனிட்டியை ஓப்பனாக பேசி ஒரு பேக்கிங் கம்யூனிட்டிங்கிற அரசியலுக்குள்ள ஓப்பனாகிட்டே பேசி வர ஆரம்பிச்சிட்டாரு.
5 விழுக்காடு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் உயர்த்தி கொடுங்க, இதற்கு வந்து வன்னியர்களும் முக்குலத்தோரும் ஆதரவு கொடுங்க தமிழர்களாட்டுன்னு அவர் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் வந்து பறையர்களை பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்ட் முன்னெடுக்கிறதுக்குள்ள அரசியலை சீமான் செய்கிறார். ரெட்டமலை சீனிவாசன், ஐதிதாச பண்டிதர், MC ராஜா இவங்களுக்காக முப்பெரும் விழா வந்து பறையர் கம்யூனிட்டியை ஓப்பன் ஆட்டே ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, பொதுத்தள கட்சி முன்னிறுத்தி அந்த முப்பெரும் விழா நடத்துகிறாங்க. தமிழ் பெரியார்கள் இவங்க தான் எனக்கு பெரியாருன்னு அதை அடிக்கிறார். அவருக்கு கருத்து மொழி ரீதியாக அதை அடிக்கிறார். தென் பஞ்சமரநல மீட்பு, அதுக்கு நான் தெளிவாக அனுப்புகிறேன் அப்படின்னு பஞ்சமரநல மீட்புக்கு திமுக இதுவரை எதுவும் திரும்ப தூக்கி போடலன்னு பஞ்சமரநல நில மீட் பண்ணும், அதுக்காக தியாகம் பண்ண தாமஸ் போன்ற பறையர் சமூக தியாகிகளையும் அவர் முன்னெடுத்து தன்னோட அரசியலை பண்ணுறாரு. தாளமுத்து நடராசன் அவர் சொல்கிறது கிடையாது, நடராசன் தாளமுத்துன்னு தான் சொல்லுவார். ஓபிசி பார்ட்டியான திமுக தாளமுத்து நடராசன் தான் சொல்லுவாங்க. தாளமுத்து நடராசன் மாளிகை தான் வச்சிருக்காப்புல. சீமான் நடராசன் தாளமுத்துன்னு தான் சொல்லுவார். ஒன்னையாட அடிக்க சொன்ன பறையதானே அடிக்க சொன்னோன்னு அந்த களத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு நிறைய பொது தொகுதிகளில் பறையர்களை போடுறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள அவர் முன்னெடுத்த அரசியலில் தான் திமுக கழகமே 2 பறையர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து உயர்கல்வித்துறையை கோவி செழியனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அரசியலை சீமான் வந்து வன்னியர் பறையர் ஒற்றுமைன்னு வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சொல்லி வீரப்பன் என்கின்ற நீ இப்போ சரின்னு எடப்பாடி சொல்லிடுவாங்களாம் கேட்டு ஒரு வித்தியாசமான அரசியலை முன்னெடுக்கிறாரு. அதில் பறையர் கம்யூனிட்டியை தனக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டு கொண்டு வரணுங்கிற ஒரு வியூகத்தை சீமான் முன்னெடுக்கும் போது இது அலர்ட்டாக இருந்து தான் சகோதரர் தொல் திரும்ப அதை எதிர்கொண்டாகணும். அலர்ட்டாக இருந்தால் அதை எதிர்கொண்டாகணும். இன்னொன்று விஜய் பற்றி தொடர்பாக எழுதக்கூடியவங்கலாம் விஜய்க்கு ரசிகர்கள் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். நான் தான் அதை விஜய்க்கே சொன்னேன். விஜய்க்கு எனக்குள்ள ஒரு காமன் ஃப்ரெண்டு வந்து ஹைதராபாத் திருமலை ஷூட்டிங்கில் விஜய் இருக்கும்போது கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார், எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு. இப்போவும் அப்படி தான் இருக்கிறார். இப்போ இப்போ உதவ போகிறது இல்லை, இன்னும் சொல்லணும்னா கூட இழுத்து போட தான் போவோம். அப்போன்னு சொன்னேன், ஒன்றுமில்லை, உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது, நீங்கள் பெரிய வெற்றி கிடைச்சா பெரிய அளவில் வந்துடலாங்கிறதா நான் சொன்னேன். அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் மினிமம் கேரண்டிக்கு சினிமா ஆடியன்ஸு 40 விழுக்காடு அட்டவணை பெரிய மக்கள் தான், அம்பேத்கரை குளோரிஃபை பண்ணுங்கள், தலித் மக்கள் இஷ்யூவை எடுங்கிறத சொன்னேன். அதான் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு விஜய் படத்தில் சொன்னார். ஆனால் உண்மையிலே மேல்பாதி மகன் ஆலய நுழைவுக்கு பெரிய பாமகவான அதிமுக, அது ரவிக்குமார் தான் சொல்கிறார் பெரிய பாமகன்னு. பாமகவை மீறி அந்த ஆலய நுழைவுக்காக களத்துக்குள்ள நின்றது சீமான் தான். அதனால தான் சீமானை வச்சு அரசியல் பண்ணுறாருன்னு இவர் சேகர் பாபு அறிக்கை விட்டாருன்னா நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சீமானோட நேரடி ரியாலிட்டியோட மோர் எம்பவர்மெண்ட் டு பறையர் கம்யூனிட்டிங்கிற அரசியல் முன்னகர்வும் எனக்கு நல்லாவே தெரியும். சீமான் இதை எடுக்கிறாரு. 15 விழுக்காடு பறையர் சமூகம் இருக்கிறாங்க. பறையர் சமூகம் ரொம்ப ஓரமாக ஓட்டு போடக்கூடிய சமூகம். காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி 52, 57, 62 இருந்தார். காமராஜ் பேசலை, இப்போ சீமான் பேசுகிறாருல்ல, அந்த மாதிரி காமராஜ் பேச மாட்டார். கக்கன் பரமேஸ்வரன், ஜோதி வெங்கடாச்சலம், சிவசண்முகம் பிள்ளை ஸ்பீக்கராக இருந்தார். அப்படியே அவர் ரெப்ரசன்டேஷனில் நீங்கள் தான் எனக்கு முக்கியங்கிறத காட்டிட்டு போயிடுவார். இப்போ சீமான் அதை வளர்ச்சிக்கு பறையர் இதை வந்து வெளிப்படையாகவே பறையர் படையாட்சி ஒற்றுமன்னே பேசுகிறாரு. அந்த சப் கேட்டகரைசேஷனில் உள்ள பாதிப்பை எல்லா கூட்டங்கள்லையும் பறையர்களுக்காக சீமான் பேசுகிறாரு. பறையர் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் சீமானை சுற்றி வராங்க, நீங்கள் தான் குரல் குடிக்கிறீங்கன்னு வரும்போது அவருக்கு வந்து சீமானோட வளர்ச்சியும் கண்டெயின் பண்ணி ஆகணும். ஒன்று. இன்னொன்று, சினிமாவில் வந்த விஜய் வந்து பறையர் சமூக ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. நான் அது ஓட்டாக மாறும்னு நான் நினைக்கல. பட் என்னாலும் இது திருமாவளவன் சான்ஸ் எடுக்க முடியாது இல்லையா? அப்போ ஒன்னையோட அடிக்க சொன்ன பறையதானே அடிக்க சொன்னேன்னு தில்லா வடதமிழத்தில் இருக்கக்கூடிய சீமானோட வளர்ச்சியை கண்டெயின் பண்ணுறதுக்கும், பறையர் சமூக ரசிகர்கள் அதிகம் கொண்ட விஜய்க்கு வளர்ச்சியை கண்டெயின் பண்ணுறதுக்கும் போலரைசேஷன் தான் அவருக்கு வழி. அதை தவிர வேறு வழியே கிடையாது. விக்கிரவாண்டி போலரைசேஷனை 26லையும் கொண்டு வரணும். நான் சொன்னேன் விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். சீமான்டே சொன்னேன் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். விஜய்க்கு 50,000 ஓட்டு இருக்குது, 20 விழுக்காடு விட ஒன்றும் கிடையாதுங்க, அது போய் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். பாருங்கள், 50 பூத்தில் வன்னியர்கள் வந்து ஸ்டாலினுக்கு அதிரடி ஆட்டத்தையும் மத்திய மாநில அரசு அதிகார பலத்தையும் மீறி அன்புமணி ராமதாஸும் 50 பூத்தில் லீட் காட்டிட்டாங்க. ஏன் அண்ணாமலையும் எடப்பாடியும் கூட ஈரோடு கிழக்கில் 2 பூத்தில் தான் லீட் காட்ட முடிஞ்சது. ஒன்று வெள்ளாளக்கொண்டர் பூத்து, இன்னொன்று வட இந்தியரும் வெள்ளாளக்கொண்டர் சேர்ந்திருக்கூடிய பூத்தெல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் களத்தில் இருந்து வந்தவன், எல்லாமே மைக்ரோவாக தெரியும். ஸோ இப்போ இந்த பறையர் கன்சால்டேஷன் ப்ளஸ் நாயுடு கன்சால்டேஷனுக்காக 10 சீட்டு நின்ன தேமுதிக வெற்றியில் கூடுதல் பங்குன்னு வருவாங்க. அது இயல்பு தான், நேச்சுரல் தான். ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்களும் நாளைக்கு இந்த வெற்றி வீரருங்கிறத விட்டுட்டு போகாத அளவுக்கு 98 ஐயா ராமதாஸு கிடச்சி, 98, 99, 2001, 2004, 2006 வரை கிடச்சி, 2009 திருமாவளவன் கிடச்சிட்டு. அதுக்கு பிறகு திருமாவளவன் ராமதாஸோட சேர்ந்து பொருந்தா கூட்டணியில் கோட்டை விட்டார். இப்போ நாயுடு பறையர் பொருந்தம், இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த தேசிய ரூமில் இருந்து அரசியல் பேசுகிறான்ல, அவனுக்கு களம் தெரியாது. வன்னியர் பறையர் தான் ஒர்க் அவுட் ஆகாது.
அதுவும் ஒர்க் அவுட் ஆகுன்னு தான் நானே முயற்சி பண்ணேன். ராமதாஸ் அதில் என் வார்த்தையை கேட்கல. ஓகே, அது நடந்த கதை. அப்போ இந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த லெவலில் நம்மளும் வந்து கன்சால்டேட் பண்ணி இந்த அலையன்ஸுக்கு பெரிய அளவு பரையர் ஓட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணி விஜய்க்கு தாக்கத்தை காலி பண்ணி சீமான் ஏறி வர்றதை தடுத்து தான் அவர் வந்து 29 வந்து 3 MP 4 MP வாங்க முடியும். ஸோ அவர் இந்த இதுக்கான வந்து தெளிவாக காட்டுமன்னார்கள் நிற்கிறாரு. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி, அருமையான ஸ்ட்ராட்டஜி. அவருக்கு அதோட வீகத்துக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஸ்டாலின் விரும்புவாங்க. ஸ்டாலின் விரும்புகிறாரு. ஸ்டாலினுக்கு தான் பெரிய லாபம். ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா ப்ரோ 1 இயர் நான் 1 இயர் கன்சல்டேஷன் தான் அவருக்கு இது. நானே ஒருக்கா பேசிட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் பேசிட்டு வரும்போது சொன்னார், எங்ககிட்ட நிறைய 1 இயர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தாகணும். திருமாவளவனை சேர்க்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ராமதாஸை சேர்க்கறதுனால எங்கள் 1 இயர்களை நாங்கள் தியாகம் பண்ணணும். இப்போ நீங்கள் ராமதாஸ் சேர்த்தா நெய்வேலி கேட்பார். நெய்வேலியில் சபா ராஜேந்திரன் லாயலிஸ்ட் 1 இயர். அப்போ அவரை கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ வனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் வந்து சேலம் தர்மபுரியில் மக்களவை தோல்விக்கு பிறகு 1 இயருக்கு ஒரு ஃபேஸ் வேணும்னு அவரை கொடுத்துருக்காங்க. ஒரு காமான ஒரு 1 இயர். அப்போ பாமக சேர்த்தா அவரை தியாகம் பண்ணணும்ல. இப்படி அன்னியூர் சிவா 1 இயரை தானே போட்டார் அந்த இடத்துக்குள்ள. அப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா ப்ரோ 1 இயர் பண்ணிக்கிட்டு துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு. பையனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கிறாரு. சுதாவுக்கு மயிலாடுதுறை வாங்கி கொடுத்தாரு. இவர் விஷ்ணு பிரசாத்துக்கு கடலூருக்கு நின்னார். ஸோ அவர் ப்ரோ 1 இயர் கூட்டணி கட்சிக்குள்ளேயே ப்ரோ 1 இயர் பண்ணிக்கிட்டு நான் 1 இயர் கன்சல்டேஷனுக்கு அவர் போகிறாரு. அதில் நாயுடு கன்சல்டேஷன் விஜயகாந்த் 2011 ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனது மாதிரி, தோற்று கிடந்த ஜெயலலிதாவை 2011 விஜயகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனது மாதிரி அந்த அளவுக்கு 41 சீட்டுக்கான ஒர்த்து இல்லைனாலும் கூட இன்றைக்கி 10 சீட்டு கொடுத்து வட தமிழகத்துக்குள்ள ஒரு நாயுடுகள் ஒரு 5-6 பேரை கேண்டிடேட்டாக போட்டு சுதீஷுக்கு ராஜ்சபான்னு அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆஸ்பிரேஷனை நம்ம வெற்றி, திமுக அணியின் வெற்றி, பிரேமலதா விஜயகாந்தின் வெற்றி, கேப்டன் விஜயகாந்தின் வெற்றிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கும்போது அது வந்து வாக்காக மாறுது. அப்படி மாறும்போது கூடுதலாட்டே பரையர் சமூக வாக்கும் ஏற்கனவே 2019, 2021, 24 கன்சால்டேட் பண்ணி வெற்றி பெறாருக்கூடிய திருமாவளவன் தேமுதிக அவரது கூடுதல் பலம். இவரும் வந்து அந்த கன்சல்டேஷனுக்காக தான் இருக்கிறாரு. அது வந்து வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த கன்சல்டேஷன் இல்லைன்னா அந்த வாக்கு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி விஜய்கிட்ட சொல்கிறதோ இல்லையோ சீமான் பெரிய அளவில் அந்த வாக்கை தட்டி தூக்கிட்டு போயிடுவாருங்கிறது தான் நிலைப்பாடு. ஏன்னா அந்த வாக்கை குறி வச்சு நகர்ந்தது சீமான் தான். அதுதான் நுணுக்கமாக திருமாவளவனுக்கு தெரியும். 100% நுணுக்கமாக திருமாவளவனுக்கு தெரியும். ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆச்சார பூபதிகள் சீமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறதுக்காக விஜய்பாங்க. சரி, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. விஜய் பாப்புலர் டி.கே. ராமகிருஷ்ணன் பாருங்கள் கிண்டல. சரி, பெரிய என்னத்தை சொல்ல இவங்கெல்லாம் இப்படி தான் செயல்படுவாங்க. பட் திருமாவோட அந்த இது வந்து சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜியும் அப்கோர்ஸ் விஜயோட சினிமா பாப்புலாரிட்டியில் பரையர் சமூக மக்கள் ரசிகர்கள் அதிகமாக அவருக்கு இருக்கிறதையும் அடிக்கணுங்கும் போது போலரிஸ்ட் பொலிட்டிக்ஸில் களத்துக்குள்ளே வராத விஜய் ரொம்ப சிம்பிளாக அடிபட்டு போவார். வட தமிழகத்தில் கேண்டிடேட்டும் போட முடியாது, பிக்கப்பும் ஆகாது, இஷ்யூஸும் எடுக்க முடியாது. சீமான் இதே மீறி இஷ்யூஸை எடுப்பார். எடுத்து இப்படி விக்ரவாண்டி களத்தை விட்டு விஜய் கோலத்தனமாக ஓடிட்டார். ஆனால் சீமான் நின்னார் இல்லையா? அதே மாதிரி இந்த களத்துக்குள்ளேயும் சீமான் நிற்பார். திரும்பவுடைய முடிவு நீங்கள் சொல்கிற அடிப்படையில் ஸ்டாலின் விரும்புகிறாருன்னே நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஆளுநர் சானவாஸ், பாலாஜி, பனையூர் பாபு, இப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு திமுக குளர் ஒரு பவர் பாலிடிக்ஸில் இறங்கிட்டாரு திரும்ப. அப்படி பார்க்க முடியாது. அவர் கட்சி அவருக்கு லாயலிஸ்ட்டுக்கு தான் அவர் கொடுக்க முடியும். இவங்க லாயல்ட்டியை நிரூபித்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட வாங்கலாம். அது நம்ம மக்களவை தேர்தலில் கூட யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். அது அவரோட முடிவு. உள்ளாட்சி தேர்தல்களில் வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஸோ அது ஒரு தலைவருக்கு முடிவு. நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் எடுத்த முடிவுக்கு பின்னாடி சீமான் விஜய் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன் இந்த முடிவுன்னு. அதில் களத்தை உணர்ந்துட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர். களத்தை உணர்ந்துட்டாரு. அதை வந்து சீமானுக்கு வருகையிலே அவர் உணர்ந்துட்டாரு. மயிலம் தொகுதியில் சீமான் பிரித்த ஓட்டில் தான் பாமக ஜெயித்தது. இப்போ நீங்கள் மேற்கு மண்டலத்தில் சீமான் பிரித்த வாக்கில் தான் திமுக ஒரு 10-12 தொகுதி இழந்தது. இதெல்லாம் தலைவர்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நீங்கள் வெளியே மேம்போக்காக போகக்கூடிய பொலிட்டிக்ஸ் வேறு, கிரவுண்ட் பொலிட்டிக்ஸ் வேறு. கிரவுண்ட் பொலிட்டிக்ஸில் சீமான் வந்து ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு வராரு. ஒன்னையாட அடிக்க சொன்னோம், பறையதானே அடிக்க சொன்னோன்னு போல்டாக பேசுகிறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ளே நம்ம வாக்கு வங்கி நீயாவது தீண்டத்தகாத ஒரு சமூக சகோதரன் தான், நான் பார்க்கத்தகாத சமூக சகோதரன்னு எழுந்து நின்று அம்பேத்கர் சொல்லில் நின்று ஆடுகளை தான் பலியிடுவாங்க, சிங்கத்தை பலியிட முடியாதுன்னு அம்பேத்கர் கோட்ஸை சொல்லி அம்பேத்கரை முன்னிறுத்தி அந்த அம்பேத்கர் ஐடியாலஜியை தமிழ் தேசிய ஐடியாலஜிக்குள்ள பிரபாகரன் ஐடியாலஜிக்குள்ள ஒன்றிணைச்சு வராரு சீமான். அப்போ அது வந்து டேஞ்சர் அவருக்கு. விஜய் வந்து இன்னைக்கு நிற்பார், கமல்ஹாசன் மாதிரி காணாமல் கூட போயிடுவார், ஒரு புட்டிசல் மாதிரி காளான் மாதிரி போயிடுவார். சீமான் கிட்ட கருத்தியல் அந்த வாக்குகளை இழந்துட்டாருன்னா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் எதிரியாக பார்க்கல, சீமானை தான் எதிரியாக பார்க்குறாரு.
நீங்கள் சீமான் வந்த போகிறதுக்குள்ள விஜய் சீமானை பற்றி திரும்ப பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லுங்கள், நான் இன்டர்பிரட் பண்ணி அவர் மனசில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக விஜயை சாதாரணமாக நினைக்கணும் நான் வருத்தப்படுறதில்ல. விஜய் மே 4 தான் விஜய் என்னன்னு தெரியும். அவருக்கு எந்த சமூகம் ஓட்டு போடுறாங்க என்னங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாது. 234 தொகுதியில் களத்தை போட்டு களத்துக்குள்ளே வாராரு. ஏப்ரல் 23 போலிங்குள்ளே வாராரு. மே 4ஆம் தேதி ரிசல்ட்டில் தெரியும். அதுவரை விஜய் ஒன்றும் வரலையே. சீமான் 4 எலெக்ஷனில் வந்துட்டாரு. வரும்போதே பொது தொகுதியில் ஆதி தமிழர்லாம் வந்தார். 4 எலெக்ஷனில் பரையர் சமூக மக்கள் நம்பிக்கை பெற்றவர். 5வது எலெக்ஷனில் அந்த பிரியாரிட்டி ரிசர்வேஷனுக்கு எதிராக இவர் மட்டும்தானே நிற்கிறாரு. மேல்பாதியமங்கலம் ஆலய நுழைவுக்காக இவர் மட்டும்தானே நிற்கிறாரு. வெங்கவேலுக்காக 1000 பேர் நிற்கலாம். இந்த மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு பெரிய பாமகவான அதிமுகவையும் பாமகவையும் மீறி அது ரவிக்குமார்க்க வார்த்தை தான். சீமான் மட்டும்தானே நிற்கிறாரு. 5 விழுக்காடு பறையர்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறது சீமான் மட்டும்தானே கேட்கிறாரு. விஜயா கேட்கிறாரு. விஜய் பருந்ததியர் பறையர் விஷயத்துல ஒன்றும் சொல்ல மாட்டார். சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடக்கூடிய சமூகம் பறையரை நினைப்பாரா? திரும்ப சீமான் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்றாரு. அது விஜய் விஷயத்துல சான்ஸ் எடுக்க முடியாது. ஒருவேளை நாளைக்கு வந்து அவர் சில விஷயத்தை சொல்லி வெறுமனே ஓட்டு போட மாட்டாங்க பறையர் இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி. பறையர் சமூக இஷ்யூவே அவர் சொல்லி அதுலேயே 4 ஓட்டு போகலாம்ல. இப்போ நீங்கள் நம்ம தம்பி பெருமாள் மணி சொல்கிறாப்புல ரிசர்வ் தொகுதியில் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்கலாம் மாவட்ட செயலாளருங்கிறாப்புல. 117 மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. சரி, 2 சட்டமன்ற தொகுதிக்கு வச்சு ஒரு மாவட்ட செயலாளர் கூட அட்டோர்னி புரி சகோதரர்களை மாவட்ட செயலாளராக விஜய் போட்டிருக்காருங்கிறத கூட அவங்க ஒரு பாசிட்டிவாக தானே எடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள இந்த வாக்கை குறி வச்சு ஒரு அரசியல் நகருது. சீமான் மோர் பவர் டு பறையர், மோர் ப்ரைட் டு பறையர், சிவன் பறையர், அப்படி ஆதி பறையர் மறையர்னு அவர் ரொம்ப தெளிவாக குளோரிஃபை பண்ணி அவங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை இது பண்ணி அவர் வந்து அவங்க கல்வி வேலை வாய்ப்பு இழப்ப முன்னிறுத்தக்கூடிய ஒரே தலைவரானு சீமான் வாராரு. இது நுணுக்கமாக தன்னோட வாக்கு வங்கிக்கு யார் குறி வைக்கிறான்னு பார்க்குற திருமாவளவனுக்கு தெரியாதா? சீமான் பிளஸ் விஜய், இதுதான் அந்த விக்கிரவாண்டியை வந்து வட தமிழகத்தில் ரிப்பீட் பண்ணதுக்கு திரும்ப நினைக்கிறாரு. நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் சொல்கிறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.